சொல்வதெல்லாம் உண்மை. மெழுகாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களா, மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, ஒரு மனைவி திருமணமாகி 20 வருடங்களுக்கு பிறகு 3 குழந்தைகள், வளர்ந்த ஆண் குழந்தைகள், நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு பிறகு, என் கணவர் திருமணம் ஆன நாள்ல இருந்தே என்கிட்ட அன்பாவே இல்லை, மற்ற பெண்கள் மேலதான் அவருக்கு அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இனிமேலாவது என் கணவர் எங்கிட்ட மட்டுமே அன்பு செலுத்தணும், எனக்கே இருக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த கணவர் அவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன நடந்தது உங்களுக்குள்ள, என்ன நடந்துகிட்டு இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்கலாம். வாங்கம்மா, வணக்கம். எங்க இருந்து வரீங்க? புருஷவாக்கத்துல இருந்து வரோம். புருஷவாக்கத்துல இருந்து வரீங்களா? பேர் என்ன? தாரா கலைசெல்வி. தாரா கலைச்செல்வி. யார் வச்சது இந்த பேரு? அப்பா வச்சாருமா. தாரா கலைச்செல்வின்னு. அப்பா பேர் என்ன? என்னாச்சு? தேவராஜ். அப்பா இறந்துட்டாரு. அதனாலதான் இவர் என்ன எவ்வளவு குழம்பப்படுத்துறாரு எங்க வீட்டுக்காரு. சரி, கேட்டு. எத்தனை வருஷம் ஆகுதுமா கல்யாணம் ஆகி? 20 வருஷம் ஆகுதுமா. 20 வருஷத்துல 3 மாசம் தான் நிம்மதியா இருந்தேன். அத்தை பொண்ணு கூட சுத்தின்னு இருந்தாரு. அப்புறமா இதுலயே நான் பொறுத்துக்கிட்டு வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி இதுலயே 3 புள்ள பிறந்துச்சுமா. அப்புறம் அங்க இருந்து கட் பண்ணி. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ்மா. அம்மா அப்பா பார்த்து பண்ணி வச்சாங்க. அவங்க கடலூர். கடலூர். இப்ப எங்க நீங்க வாழ்றது எங்க? இப்ப புருஷவாக்கத்துல தான் இருக்கேன். அப்பா வீட்டுல தான் இருக்கோம். இவரால ஒரு பிரயோஜனமே ஓ, கல்யாணத்துல இருந்தே அப்பா கூட தான் இருக்கீங்க. எத்தனை பேர் அவங்க கூட பிறந்தவங்க? 6 பேருமா என் கூட பிறந்தவங்க. வேலையே இல்லாம இருந்தாருமா. அப்பா கூட்டு போய் டிவில வச்சாரு. தாலி கூட இல்லாத ஆக்கி வச்சுக்கிட்டாருமா. இது கூட அப்பா எடுத்து போட்ட செய்து எதுக்கு டிவில வேலை பாக்குறாரு. ஆமா, அப்பா வச்சாரு வேலையில. இது வரைக்கும் எனக்குன்னு 1 ரூபாய் செஞ்சது இல்லாமா. சம்பளத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு எனக்கு தெரியாததெல்லாம் எங்க கிட்ட அன்பா பேசி 3 வருஷம் ஆகுது. 3 குழந்தைகளும். 3 குழந்தைகளை என்ன பண்றாங்கம்மா? படிக்கிறாங்க. BBA படிக்கிறான் ஃபர்ஸ்ட் இயர். ஒருத்தன் +2 படிக்கிறான், ஒருத்தன் 10th படிக்கிறான். 3 பையன் 3 பேர்த்தையும் படிக்க வைக்கிறீங்க. நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்க. எப்படி நீங்க வேலை பாக்குறீங்களாமா? இல்லம்மா, வேலையில இருந்தேன். முன்னாடி இந்த சென்சஸ் எல்லாம் எடுப்பேன், சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு முடியல, உடம்பு ஒரு மாதிரி வீசிங் மாதிரி வருது. அதனால நான் வீட்டுல இருந்துட்டேன். அப்புறம் எப்படி குடும்ப செலவு, படிப்பு செலவு எல்லாம் சமாளிக்கிறீங்க? அப்பாவுக்கு வாடகை வரும், அதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிதான். இப்ப அப்பாவை இறந்துட்டாரு. ரொம்ப கொடுமையா இருக்கு. 6 பேர் கூட பிறந்தவங்க இருக்கு, உங்களுக்கே பண்ணிட்டு இருப்பாரு அவங்க அப்பா? அவரு என்ன பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு சொல்லிட்டு எனக்கோசரமே அவர் உயிரை விட்டுட்டாருமா. இவரு கொஞ்சம் கூட அன்பு இல்லாம நடந்துக்கிட்டாருமா. அவங்க அத்தை பொண்ணு அவர் கூட நான் சேர்த்து வைக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு பொம்பளை கூட சுத்திட்டு இருந்தாரு. அந்த பொண்ணையும் நான் கட் பண்ணி விட்டேன். இப்ப அந்த பொண்ணு தொடர்பு இருக்கு. இப்ப 3வது பொண்ணுமா. இப்ப கணவருடைய மற்ற தொடர்புகளுக்காக தான் வந்திருக்கீங்க இங்க. 3வது பொண்ணோட வாழ்ந்து யார் கூட வாழ்றதே அந்த பொண்ணோட இருக்காரா? எப்படி? ஆமா, அங்க இருக்காரு. ஆனா வேலையும் பாக்குறாரு, கவர்மெண்ட் வேலையும் பாக்குறாரு. எனக்கு புருஷன் வேணும். ஏன்னா எனக்கு இல்லைனாலும் என் 3 பிள்ளைங்களுக்கு தகப்ப வேணும்மா. அதுங்க நல்லா படிச்சு நல்ல நிலைக்கு நல்ல பிள்ளைங்க. என்ன இருக்கிற ஏரியா ஒரு மாதிரி இருந்தாலும் என் பிள்ளைங்களை பத்தி ஒரு குறை கூட சொல்ல முடியாது. அவ்வளவு தங்கமான பிள்ளைங்கம்மா. அதுங்க மனசு செதறுது. அதுங்க கிட்ட என்கிட்ட பேசி எப்படியோ அன்பா பேசுனதே கிடையாது இது வரைக்கும்.
20 வருஷத்துல விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ? தெரியலம்மா, அவர் விரும்பினது வேற ஆள. அதான் அவங்க அம்மா அப்பா எனக்கு maybe. வசதி இருக்கு, ஓ, வேலை வாங்கி வைப்பாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரி சரி. கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எப்படியோ நானும் அப்பாவுக்கு பயந்துன்னு இவர் கூட வாழ்ந்துட்டேன். எனக்கு நானே யாரையும் எதையும் லவ்வும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. அப்பா பயம் எனக்கு. அப்பா நான் ரொம்ப உயிர். அப்பா பார்த்து வைக்கிற இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் இவரை முகத்தை கூட பாக்கலாமா, நிச்சயம் பண்ணானி கூட முகத்தை பார்க்கல. அவருக்கே தெரியும். கல்யாணம் 3 மாசம் நடுவுல வச்சு டிஸ்டன்ஸ்ல கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ற முதல் நாள் நைட்டு மாமி மண்ணு மதிக்க போவாங்கல்ல, அப்பதாம்மா அவர் முகத்தை நான் பார்த்தேன். அப்படி இருந்து நான் வாழ்ந்தேன். என்ன மதிக்கவே இல்லம்மா. தாலி எனக்கு கட்டினா அவர் இறந்துருவாரா, பஞ்சாங்கத்துல சொல்லியிருக்காங்களாம். அதனால வேணாம். இப்படியே வாழ்ந்தம்மா 20 வருஷம். இப்ப 3வது பொம்பளை கூட சுத்திட்டு இருக்காரு. இப்ப அப்பா இறந்துட்டாரு. எனக்கு ஆதரவு இல்லாத போச்சுமா. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. குடும்ப செலவுக்கெல்லாம் அப்பா வழி பண்ணிட்டு போயிருக்காங்க. அத வாடகை வாங்க, அது இப்ப வீடு இருக்கு, வாடகை இருக்கு. அந்த வாடகை 2 ரூம் வாடகை. எனக்கு அவர் வீடு 3 அடுக்கு மாடியில 2 ரூம் கொடுத்துருக்காரு. அதுல நான் இருக்கேன். அந்த வீடு எலி நோண்டி பள்ளமா இருக்குமா, அதை கூட சீர் பண்ணலாமா? இவரு சீர் பண்ண முடியாது. என் இஷ்டத்துக்கு என் இடத்துக்கு வா, இவர் எங்க வேணாலும் சுத்துவாரு. எனக்கு ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தா நோய் வந்துச்சு, நான் என்னம்மா பண்ணுவேன்? அதெல்லாம் நான் பேசுறதே விட்டுட்டேம்மா. எனக்கு பிடிக்கலம்மா அந்த விஷயம். இப்ப வேற ஒரு பொம்பளை கூட போன்ல பேசுறாரு, என் பையன் பார்த்துருக்கான். ஆனா பேசும்போது பேசிட்டு நாங்க போனதான் அந்த டிலேட் பண்ணிட்டாருமா அந்த நம்பரை. அந்த பொம்பளை யாருன்னு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. பையனும் அழுகுறான், எங்க வாழ்க்கை பாதிக்குது, இவர் இந்த மாதிரிலாம் பண்றாரு. ஷேரிங் 3 வருஷம் ஆகுதுமா என் பிள்ளைங்க கிட்ட அன்பா பேசி. நீங்க எதுக்குதாம்மா எனக்கு என் புருஷன் வேணும், முழுமையா வேணும். சத்தியமா உங்களை நம்பி நான் அதுக்கு தாம்மா வந்தேன். என்ன வீட்டுக்காரர் பேர் என்ன? பழனிவேல். உங்க பேர் என்ன? பழனிவேலுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு? ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆகுது? 9/11/1992 மேரேஜ் ஆச்சுமா எங்களுக்கு. சரி, 20 வருஷம் ஆகுது. ஆமாம்மா. முடிய போகுது இப்போ. முடிய போகுது. எத்தனை குழந்தைங்க? 3 பையன்மா. 3 பையன். அவங்களுக்கு படிப்புக்கு செலவுக்கு பணம் கட்டுறது நீங்க தான் பண்றீங்களா? இல்ல நீங்க தான் பண்றீங்களா? அவங்களுடைய சாப்பாட்டுக்கு என் சம்பளத்தை எடுத்து போயிட்டு சாமி நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஈபில அசஸரா இருக்குமா. அசஸரா இருக்கு. வீடு வீடா ரீடிங் எடுக்கிறது. இந்த ப்ரோக்ராம் கூட அந்த நல்ல வேலை செஞ்சாங்க இல்ல, எல்லாரும் பார்ப்பாங்கல்ல வீட்டுல. ஏன் அப்படி நிலைமை வந்தது? என் மேல என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா தெரியும். அவங்கள நீங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அரேஞ்சு மேரேஜ் தான் மேம். அரேஞ்ச் மேரேஜ், பட் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணீங்க? ஐயோ அப்படி இல்லை. வேலை வாங்கி கொடுப்பாங்க இல்ல சொத்து இருக்குதுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி? அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்க கிட்ட ஆரம்பத்துல இருந்தே அன்பாவே இல்லையாமே நீங்க? ஸ்டார்டிங்ல இருந்துட்டே அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு முதல் குழந்தை மேம். அவங்க தான் பெரிய பொண்ணு. அவங்க அப்பா மேல போயிரு. அவர் தான் செல்லமா வளர்த்துனுந்தார். கல்யாணம் பண்ணப்போ கூட வந்துட்டு பொண்ணு வீடு பார்க்கும்போது கூட எங்கள் மாமனார் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்ட வார்த்தை என்னென்னா எனக்கு வீட்டோட மாப்பிள்ளையை தான் கேட்டார். அப்பா ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நான் கடலூர் பிறந்த ஊர், எல்லாமே சொந்த பந்தமெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, யாரும் கிடையாது, நான் மட்டும் தான் இருக்கிறேன். அப்போ அப்பா என்ன சொன்னாங்கன்னா, வீட்டோட மாப்பிள்ளையை வந்துட்டு எப்படி இது பண்ணுறது, என் பிள்ளையை நான் விட்டுட்டு எப்படி இருந்தேன். அப்போ எங்கள் மாமனார் என்ன சொன்னார், இது பெரிய பொண்ணு, நான் செல்லமாக வளர்த்துட்டேன், இதுதான் குடும்பத்தை பார்க்குது, நான் இந்த பொண்ணை நான் வெளியில் அனுப்பிட்டேன்னா நான் எனக்கு யாரும் அந்த அளவுக்கு பார்த்துக்கிறது, என்னுடைய வார்த்தை கட்டுப்பட்டு செய்கிற அளவுக்கு எல்லாம் சின்ன சின்ன பசங்க, அதனால நான் இருக்கிற வரைக்கும் அவன் கூட இருக்கேன். எத்தனை பேர் உங்களுக்கு கூட பிறந்தவங்க? எனக்கு எங்கள் அம்மா, நான் சின்ன பிள்ளை 3வது படிக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்கம்மா. இவங்க தான் என் தெய்வம். சரிங்களா? ஆமாம் ஆமாம். இவங்க நான் 3வது படிக்கும்போது இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தது நானும் எங்கள் அண்ணனும். எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அப்பா வந்துட்டு இன்னொருத்தவங்களோட பழக்கமாக இருந்தார். இதெல்லாம் எல்லாம் தெரியும், என்ன பப்ளிக் வந்துட்ட பிறகு தெரியணும் இல்லையா? அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேணாம் அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம், இட்டுன்னு வந்துருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இப்போ இருக்காங்களே, அவங்க எல்லாருமே ஒன்றா இப்போ இருந்துன்னு இருக்கிறாங்க. 2வது அம்மாவுக்கு எத்தனை குழந்தைங்க உங்கள் வீட்டில்? ஒரு தங்கச்சி, 2 தம்பி இருந்தாங்க. ஒரு தம்பி அவங்க ஒய்ஃபு பிரச்சனை இல்லை, சூசைட் பண்ணி இறந்துட்டான். அவங்க 2 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் அந்த 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 சுத்துப்பட்டு கிராமத்தில் யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த அந்த பிரிவு நிலம் எங்களுக்குள்ளே கிடையாது. என் தங்கச்சி அவன் உயிர், அதே போல என் தம்பி ஒரு கோடி கிச்சா கூட நாங்கள் மீற மாட்டோம். எங்கள் அண்ணன் என்ன சொல்லிட்டு, அதாவது உங்க அப்பா வந்து 2வது உறவை எப்படி உங்க அம்மா ஏத்துக்கிட்டு அன்பா குடும்பம் நடத்துனாங்களோ ஒன்னா, அது மாதிரியே உங்க மனைவியும் நடத்தணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லையே மேம், நான் யாராவது நீங்க அப்படி பண்ணலன்னு சொல்லித்தான் அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றதா சொல்றாங்க. இல்ல அடிப்படையிலேயே உங்களுக்கு அவங்க மேல ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க எது எடுத்தாலும் எங்க அப்பா தான், 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 எங்க குடும்பம், எங்க குடும்பம், எங்க அப்பா தான், எங்க அப்பா தான், எங்க அப்பா சொல்றதுதான். நானும் சரி, நான் சொல்லுவேன் உங்க அப்பா தான், உங்க அப்பா தான், எல்லாத்தையுமே கேட்டேன். நமக்குன்னு என்னைக்காவது நம்ம குடும்பம், நம்ம புள்ள, அதுக்கு நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோன்னு ஒரு நாளாவே ஏதாவது பேசுறியா? நீ சொல்லு, மத்தவங்கிட்ட சொல்லு. நான் வீட்டுக்காரன் என்கிட்டே அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும், என்னடா இது, நம்ம கடலூர்ல இருந்து உடனே இங்க கிடக்குறேன், நான் தப்பு பண்ண பொண்டாட்டி. நிறைய பேருக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கு. அதுக்காக உங்க மனைவியை வெறுத்துட்டீங்களா நீங்க? எனக்கு என்ன இப்ப தெரியணும்னா, ஏற்கனவே ஒரு பொண்ணு நீங்க உங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு இருந்து பண்ண முடியாம போய்
சில நிர்பந்தங்களால இவங்களை பண்ணிக்கிட்டு வந்துட்டனால இவங்களை முதல்ல இருந்தே உங்களுக்கு பிடிக்கல போல தெரியுது. அதுதான் மேடம் அவங்க சொல்றது அப்படித்தான் அப்படி சொல்றாங்க. சொல்றாங்க இல்லையா? இவங்கள நீங்க ஏன் வந்து நீங்க அவங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க விடலையா? எங்க அத்தை பொண்ணுன்னு சொல்றாங்களே, இப்போ அவங்க வந்து எங்க அண்ணனுக்கு 2வது ஒய்ஃப். புரிஞ்சிருச்சிங்களா? அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. குழந்தை இல்லைங்கிறதுக்காக 2வது ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க லவ் பண்ண பொண்ணு ஏன் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? நான் லவ் பண்ண பொண்ணு இல்ல மேடம், சின்ன அந்த எங்க அண்ணியை கல்யாணம் பண்ணாங்க இல்லையா? அத்தை பொண்ணு லவ் பண்ண தப்பு இல்ல, இல்லன்னா அவமானம். லவ் பண்றது இல்ல, எனக்கு எங்க அண்ணி கல்யாணம் பண்ணாங்க இல்லையா? அப்ப எங்க அத்தை வந்து எங்க அப்பாவுடைய கூட பிறந்த தங்கச்சி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கந்தாவுக்கு என் சின்ன பொண்ணு கட்டி கொடுத்துரு, சின்னத்துல இருந்து கந்தாவை கட்டிக்க அப்படின்னு அந்த ஒரு இதுல சொல்லிருந்து. அப்ப எங்க கந்தா மாமான்னு சொல்லிருக்கு. எனக்கு அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, எனக்கு நம்மளுக்கு நம்ம அத்தை பொண்ணு தான். அவங்களும் இங்க வரும்போது இப்படிதான் பேசினது. ஆனா இன்னைக்கு இதோ அண்ணனுக்கிட்ட கல்யாணம் பண்ணி என்னைக்கு அவங்க கல்யாணம் பண்ணாலும் அண்ணில இருந்து அதோட நம்ம இல்லைங்க. ஏன் உங்களுக்கு நடக்காம போச்சு அப்ப கல்யாணம்? என்ன பர்பஸ்க்கு இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இவங்கள? அப்ப எங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரே குடும்பத்துல நம்ம வந்து 2 பொண்ணை எடுத்துட்டு நம்ம தேவையில்ல. மூத்த உங்க அண்ணியும் அத்தை பொண்ணா? ஆமா, அது போல வேணாம்பா, நம்ம வெளியில எங்கேயாவது பார்க்கலாம். எனக்கு என்ன நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே, சின்ன வயசுல இருந்து அது மேல அன்பாவே நான் வளர்ந்துட்டேன்னு. அப்படி இருந்திருந்தா மேடம் நான் இந்நேரத்துக்கு அங்க போய் கடலூர்ல குடும்பம் பண்ணிருக்கேன் இல்லையா? நான் ஏன் மெட்ராஸ்ல கிடக்குறேன், இங்க கிட்ட கிடந்து இருக்கணும்? இல்ல, உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்காரு உங்க மாமனாரு. வேலை வாங்கி கொடுக்கல, இன்னொரு விஷயம் கொடுத்திருக்காரு. இல்ல வேலை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிதான் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, என் சகல்னி எங்க மாமனாரு வேலை இல்லாதப்ப நான் கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல எனக்கு எந்த வேலையும் தெரியாது. கிராமத்துல இருந்து ஒரு தார் பாக்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் இப்படி கஷ்டப்படுறானே, எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்களா? நான் 10th படிச்சிருக்கேன் மேம். என் சகல்னி எடுத்துன்னு போயிட்டு ஈபில அவர் ஒரு செக்ஷன்ல என்ன ஒரு செக்ஷன்ல கான்ட்ராக்ட்ல வேலைக்கு விட்டார். இந்த வேலை வந்துட்டு நான் கான்ட்ராக்ட்ல இருந்து கஷ்டப்பட்டு 8/8/1998 கலைஞர் பீரியட்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு சீனியர்ல என் பேர் வந்துச்சு. கல்யாண நாள் அன்னைக்கு இந்த அம்மா பீரியட்ல எங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க. 2500 ரூபாய் எனக்கு சம்பளத்துல பேசிக்கல போட்டாங்க. அப்ப யூனியன் சந்தா கட்டணும்னா கையில காசு கிடையாது. எங்க மாமனார் 5000 ரூபாய் கொடுத்தாரு. கேட்டேன், அதையும் ஒரு தடவை சண்டை போட்டு எங்க அப்பா தான் 5000 ரூபாய் கொடுத்தாரு, அந்த 5000 ரூபாய் கொடுன்னு கேட்டேன், அந்த 5000 ரூபாயும் கொடுத்துட்டேன். இப்ப வேலை வாங்கி வச்சாருன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி வேலை வாங்கி வச்சாருன்ற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இன்னைக்கு வேலை அவரால் தான் அந்த வேலை செய்யறேன். அதனால தான் அங்கேயே இருந்துக்கிறேன். ஒரு வாரமா போன்ல நான் என்னென்னலாம் எந்த வார்த்தையை வந்துட்டு ஜீரணிக்க முடியாத வார்த்தையை ஒரு வாரமா கேட்டுனுக்கிறேன். நான் வச்சுன்னுக்கிறேன் பொம்பளைன்னு சொல்றாங்களே, எந்த பொம்பளையை வச்சுன்னு இருக்கிறேன்? எந்த பொம்பளையாவது வச்சுன்னு இருந்தா அந்த பொம்பளை என்ன சும்மா விடுவாளா? உன் சம்பளத்துல பாதி எடுத்து யான்ட்ட கொடுன்னு சொல்ல மாட்டா? சொல்வதெல்லாம் உண்மை. மேடம், நீங்க என்ன உங்க தரப்பு உங்க மனைவி தவறா சொல்றதா, பொய்யா என்னை அசிங்கப்படுத்துறாங்கன்னா நீங்க அதை சொல்லலாம் ஆணித்தரமா. எனக்கு தாராளமா ஜனங்க உங்க மேல இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்குவாங்க. நீங்க செல்ஃப் பிட்டிக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா மீடியால எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிரும், பயம் இல்ல. தவறு பண்ணாதவங்களுக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பா நீங்க உங்களை நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கலாம். நான் உங்க ஒய்ஃப் வர சொல்றேன், நேர்லயே பேசலாம். உங்க ஒய்ஃப் வர சொல்லுங்க. 20 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. அத்தை பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தாரு. 3 மாசம் தான் நான் சந்தோஷமா வாழ்ந்தேனே. அதுக்கப்புறம் என்ன அத்தை பொண்ணு விரும்புது, அவளையும் நான் கட்டிப்பேன், உன்னையும் கட்டிப்பேன் அப்படின்னாரு. அதுல இருந்து நான் பிரச்சனை பண்ணிட்டு. இல்ல, அதுல என்ன பிரச்சனைனா, அவர் சிறு வயசுல இருந்து அந்த அத்தை பொண்ணு தான் தன்னுடைய பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லி வளர்த்திருக்காங்க. பிறகு என்ன காரணத்தினாலும் அவங்க அப்பா வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிச்சுன்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த பொண்ணுக்கு டக்குனு கேர்ள்ஸ்க்கு அதை மறக்க முடியாது. மேபி அவருக்கு அந்த அத்தை பொண்ணு ஊர்ல கிராமத்துல ரொம்ப அன்பா வளர்ந்துருப்பாங்க. அதனால நியாயப்படுத்தல. அதுக்கப்புறம் விட்டுருக்கணும், அந்த பொண்ணு விட்டுருக்கணும், இல்ல இவர் விட்டுருக்கணும். இவங்களுக்கு விட முடியாம ரெண்டையும் அவங்க அப்பாவுக்கு அப்படி இருந்திருக்கு. அவங்க அம்மா ஏத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு முதல் மனைவி இருக்க 2வது மனைவிய ஏத்துக்கிட்டு அவரை ஒன்னா குடும்பம் நடத்தியிருக்காங்க. அது மாதிரி நீங்களே ஏத்துப்பீங்கன்னு நினைச்சிருக்கலாம். அது எல்லா பொண்ணும் ஏத்துக்க மாட்டாங்க. நம்பர் 1, நான் அந்த மாதிரி செஞ்சு அவர் ஏத்துப்பாரா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதோட கூட பிடிக்காத ஆண்களுக்கு. அம்மா, ஆனா அதையும் பொறுத்துக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா நான் வாழ்ந்தேன், உண்மையா வாழ்ந்தேன், தெரியும் உனக்கு. அதையும் சரின்னு எங்க 3 மாமனார்கிட்ட சொன்னேன். எனக்கு உங்க பிள்ளையால 1 ரூபாய் கூட லாபம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, இன்ன வரைக்கும் முதல்ல பிகினிங்ல அவரோட வருமானம் குறைவா இருந்திருக்கு. ஆமாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டு கூட கஷ்டப்படுற நிலைமையில ஒரு, அதாவது பர்த்டேக்கு எல்லாம் கண்டுக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. அந்த டைம்ல என்கிட்ட பைசா இல்லங்கிறாரு அவர். ஆமாமா, எனக்கு வந்து அந்த கஷ்டத்தை போய் நான் மெரினா பீச்ல போய் நின்னுகிட்டு அந்த கடல் சத்தத்துல சத்தம் போட்டு அழுவேன், சொல்றதுக்கு இல்லாமங்கிறாரு. அந்த வருத்தத்தை நீங்க என்னைக்காவது புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? எங்க அப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணாருல்ல, 3 வேளை சாப்பாடு உன்னால போட முடியல, எங்க அப்பா ஹெல்ப் பண்ணாருல்ல, அவருக்கு என்ன செஞ்சீங்க நீங்க? அது பிகினிங்லயே நீங்களும் ரொம்ப அப்பா பொண்ணு, அப்பா மேல அன்பா இருக்கிறது. நான் கூட ரொம்ப அப்பா பொண்ணு தான், அதுல வந்து தவறு இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு எப்ப பாரு அப்பாவை வச்சு பேசிக்கிட்டே, அப்பா தான் பெருசு அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறப்ப ஆண்களுக்கு வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கு அப்புறம் மாறிக்கணும். அம்மா, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரணும்னு எந்த புருஷனும் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா அத மாத்திக்கல அப்படின்னா அவருக்கு அந்த ஈகோ அவருக்கு அது மனசுக்குள்ள. அத மாத்திக்கலன்னா கல்யாணம் பண்ணின்னு போனா யார நம்பி போவாங்க?
புருஷனை நம்பி ஆமா போவாங்க. ஆமா. புருஷனுக்கு அத்தை பொண்ணு மேல மோகம் தான், நான் என்ன செய்ய முடியும்? எங்க அத்தை பொண்ணு இப்ப சரி. அண்ணி. நான் இருக்கிறது பொஷவாக்கம், சரி. இவர் போயிருக்குது கடலூர். நான் பொம்பளை சும்மா போய் பார்க்க முடியும். அங்க போகும்போது என்ன சொல்லுவாங்க, நீ இப்படியே போயிடுவேன்னு நினைச்சோமா நானு, ஏன்னா இவங்க உறவு அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இவர் வாயாலேயே சொன்னாரு, எனக்கும் என் அத்தை பொண்ணுக்கு எல்லாம் முடிஞ்சு. சத்தியமா என்ன என் கண்ணால எதுவும் பார்க்கல. எனக்கும் என் அத்தை பொண்ணுக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவ கூட தான் நான் நீயும் வேணும் அவளும் வேணும்னு என்கிட்ட சொன்னாரு. படுத்துன்னு இருக்கம்மா பக்கத்துல சொல்றாரு அந்த வார்த்தையை. நான் சொன்னேன், 10 காசு உன்னால எனக்கு பிரயோஜனம் இல்லை, உன் அத்தை பொண்ணு கூட இப்ப வாழ், எனக்கு எங்க அப்பா இருக்கிறாரு போதும், எங்க அப்பாவோட கால கழிக்க நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேமா. இந்த வார்த்தையை சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். உங்க அத்தை பொண்ணுன்னும் போது என் மனசுல உனக்கு எனக்கு எப்படி இருக்கு, என்ன இருக்கும் சொல்லுங்க. கல்யாணத்தை போட்ட தாலி என்னாச்சு? தாலி ஒரு பிரச்சனைல இருந்துச்சுமா. அப்ப இவர் என்ன சொன்னாரு, எங்க அப்பா இந்த தாலியை உன்னை கட்ட வேணான்னு சொன்னாரு, இறந்துருவேனா நானு அப்படின்னு இவர் சொன்னாரு. என்ன மேடம்னா, ஒரு சண்டையில 4 லேடிஸா சேர்ந்து இவங்க தாலி அறுத்துட்டாங்க. இவங்க தாலி அறுத்துட்டாங்க சண்டையில. லேடிஸ் பிரச்சனை அறுத்துட்டாங்க. அறுத்துட்டப்ப இது போல வெள்ளிக்கிழமை டைம்ல இது போல தாலி அறுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னப்ப என்ன சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை டைம்ல தாலி அறுந்ததுன்னா ஏதோ டைம் சரியில்லாத இருக்குது, அந்த தாலியை கட்டாது, இதுக்கு பிறகு நல்ல நாள் பார்த்து ஏதாவது ஒரு நாள்ல நம்மளுக்குள்ள பேசி எடுத்துட்டு செய்யலாம். அந்த தாலியை எடுக்கவே இல்லம்மா. நான் செலவு பண்ணி 7000 ரூபாய் செலவு பண்ணி குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தாலி இல்லைன்னா எப்படி, நம்ம இந்த தாலியை கட்டினா தானே நான் இனி இறந்துருவேன்னு சொல்றாரு உங்க அப்பா. அதனால வேணாம், அந்த தேதியை வேணா, அந்த கல்யாண நாள் கூட வீட்டுல இருக்க மாட்டாருமா, அவருக்கு விருப்பம் இல்ல, நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால நான் செஞ்சேன், இந்த தேதியை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு இவரையே கூட்டின்னு போயிட்டு, நான் என் விருப்பத்துக்கு நான் போக கூடாதா, புருஷன் நீ வேணும்னு உன் கூட வாழ்ந்தா எனக்கு கௌரவம்ட்டு நான் உன்னை கூட்டின்னு போனேன், என் பணத்தை செலவு பண்ணி கூட்டிட்டு போனேன். அங்க போய் டேட்டு மாத்தினாங்க. அந்த அக்கறை எடுத்துக்கிட்டியா நீ? எடுத்துக்கலாமா? அப்பா என்ன சொன்னாங்க, விளக்கு காமாட்சிமா விளக்கு, பச்சை கலர் பட்டு புடவை, இதெல்லாம் உங்க அம்மா வீட்டுல எடுத்து கொடுக்கணும். நான் போய் சொன்ன உடனே எங்க அப்பா எடுத்து கொடுத்தாருமா. இன்னமும் இருக்கு பட்டு புடவை, நான் இன்னும் கட்டவே இல்லை. 7 வருஷம் ஆகுதுமா அந்த பட்டு புடவை எடுத்து, இன்னும் நான் கட்டல. அந்த விளக்கு எடுத்து கொடுத்து அந்த பட்டு புடவை எடுத்து என் வீட்டுல அப்படியே இருக்குது. சொல்லினே இருக்கிறம்மா, 1/4 பவுன் தாலி எடுத்து கொடு சொன்னப்ப உங்க கையால வா நம்ம கட்டிக்கலான்னு நான் எத்தனை முறை சொல்றேன். என்னால முடியாது. எங்க அப்பா ஈபில வேலை செய்யறாரு, அவர் தான் உனக்கு வேலையில வச்சாரு. எதுக்குமா வச்சிருப்பாரு? நம்ம பொண்ணை நல்லா வச்சிருப்பான், இப்படித்தானமா வச்சிருப்பாரு. இவர் என்ன சொன்னாரு, அந்த பொண்ணால் தான் எனக்கு ராசி, அந்த பொண்ணால் தான் எனக்கு வேலை வந்துச்சு, அவ பெத்த பிள்ளைக்கு நான் 50,000 கொடுப்பேன். வயிறு எரியுமா எரியாதா? எப்படி இந்த மனுஷன் மேல எனக்கு பாசம் வரும், அன்பு எதுக்குமா வரும், எப்படி வரும் சொல்லுங்க? அப்படியே நான் உண்மையா வாழ்ந்து காமிச்சோமா அவங்ககிட்ட. நான் இப்போ நான் அன்பா இருக்கிறத எப்படி இருப்பேன்? இன்னொருத்த பொண்டாட்டி ராசின்னு போது நான் யாரோட பொண்டாட்டி? மூதேவி வெடியா மூஞ்சின்னு கேட்பேன். எங்க அப்பா மேல வேலை வந்துச்சு, அதை யோசனை பண்ணியா? அவங்க தின்னு பார்ப்பாங்க, நான் ஏங்கிட்டு இருப்பேன். கஷ்டமா இருக்கு, சொல்லுமா. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும், எரியும் மனசு, அப்படியே நொந்து போகும். இது வரைக்கும் நான் நிம்மதியா வாழ்ந்ததே இல்லம்மா. அத்தை பொண்ணை விட்டுட்டு இன்னொருத்த பொண்டாட்டி எடுத்துக்கினேன். அவ கூட நான் வேலையை விட்டுட்டு வரும்போது அங்க போய் தான் என்கிட்ட வருவேன். எப்படி அன்பா இருக்க முடியும்? வேற ஒரு பொண்ணோட போயிட்டு புருஷன் வராருன்னு தெரிஞ்சு இல்ல இப்ப இவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, என்ன பண்ண முடியும், பொம்பளையால அழுதுருவாங்க. இப்ப நான் ஒன்னும் எனக்கு அழகுறது சொல்லணும். இவங்க சொல்ற அந்த பர்சனை நீங்க நேரா என்கொயரி பண்ணுங்க, எனக்கு அது மட்டும் போதும், எனக்கு வேற எதுவுமே தேவை. எல்லாமே ஆம்பளை இருந்தா, ஆம்பளை இருக்கும் போதுதான் நீ உனக்கு அங்க வேலை. அந்த பொண்ணு கீழே உட்காந்து பால் குடுத்துனுக்குது குழந்தைக்கு, சின்ன மெழுகுவத்தி எரிது, வீடு இருட்டா இருக்குது, உனக்கு என்னடா வேலை அங்க? லுங்கி பண்ணினோட உனக்கு என்ன வேலை? ஆம்பளை இருக்கும் போது அவன் தான் உனக்கு ஃப்ரெண்டு, அவன்கிட்ட தான் உனக்கு பேச்சு. பொம்பளை இருக்கும்போது பொண்டாட்டி நான் இருக்க, நான் எங்கன்னா நீ அவகிட்ட போறதுக்கு ரெகுலரா அப்படி போனாரு. ஒரு நாள் பார்த்தாரு இல்லம்மா, அங்கதான் வேலையை விட்டுட்டு நேரா அங்க போயிட்டு 3 மணி வேலை, 10 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். அன்பா பேச மாட்டாரு. வருவாரா, மூதேவி சோறு ஆக்கிக்குது பாரு, எப்படி குழம்பு எப்படி ஆக்கிது பாரு, ஐயோ வெடியா மூஞ்சி. இதே மாதிரி இருந்தா எப்படி பாசம் வரும்? பட் குழந்தைகளுக்கு உரியது செஞ்சுதான் இருந்திருப்பாரு போல இருக்கு. அத பிள்ளையும் காமிக்கிறது. நான் செய்யறேன்ல, என்ன குறை வைக்கிறேன் உனக்கு? பிள்ளைங்களுக்கு செய்யற எனக்கு நான் ஏங்குறேன்னு. எனக்கு என்ன ஒரு 10 ரூபாய் கொடுத்து பூ வாங்கி வச்சுக்கன்னு சொல்லிருப்பேன், ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஜாக்கெட் வாங்கி புடவை வாங்கிக்கன்னு சொல்லிருப்பேன். என்னைக்கு நான் ஒரு சொல்ல, அவங்க பெத்த பிள்ளைக்கு 500 ரூபாயா கவுனு, எவனுக்கோ பிறந்தவளுக்கு 500 ரூபாய் கவுனு, 50,000 நான் கொடுப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லிதானே எனக்கு தெரியும். 50,000 நான் கொடுக்க போறேன், அவளால தான் ராசியம்மா, நான் எப்படிமா இதை சொல்ல முடியும்? ஏது 50,000 அவர்கிட்ட ஏது சொன்னாரு, சேமிப்பாரு, மேல் காசு வருது இல்ல, அங்க போய் அந்த சீட் அங்க போடுறாரா இல்லையான்னு அவங்களெல்லாம் வர வச்சுட்டுமா, நீங்க அவங்க போய் சொல்வாங்க,
நீங்க விசாரிக்கிற விதத்தை விசாரிச்சா உண்மை வரும். எனக்கு இதை மட்டும் தெரியாத தயவு செஞ்சு நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு நல்லதா இருக்கும். எனக்கு தெரியாம போய் ஏன்னா இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, மெட்ராஸ்ல நான் வந்த புதுசுல என் கூட பழகுன தம்பி போல, இவன் அவன் கூட இல்ல, அதான் படுத்து அவங்க வந்து வேண்டாம், அவங்க ஒண்ணும் அதை மறுக்கவே இல்ல. அதான் சொல்றேன். அவருதானே ஃப்ரெண்டு, அவர்கிட்ட அவர் இல்லாதப்ப ஏன் உனக்கு வீட்டுக்கு என்ன போறீங்க? எப்பவுமே நான் அம்மா, என்னைக்கு இவங்க அந்த பேண்ட் பிரச்சனை இது சட்டோட பண்ணாங்களோ அதோட அந்த பக்கம் போறதே விட்டேன். அதான் போனாரு. correct. wife போன வாரம் பிடிக்கலைங்கிறப்ப கூட எதுக்கு சொல்றேன். போகணும்? போன வாரம் கூட போயிருக்காரு. அந்த கேளுங்க. பிள்ளைங்க கையில 100 ரூபாய் கொடுத்துக்காரு. என் பிள்ளைங்களும் அவங்களோட பிள்ளைங்களும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. என் புள்ள சொல்லி அழுவுறான், 10 ரூபாய் எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு அழுவுறாரு. அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் 100 ரூபாய்மா. என் புள்ள NSS கேம்ப்ல இருக்குது. இவர் போய்ஸ் இப்ப 3வது ஒரு ஆளு கிட்ட சுத்தின்னு இருக்காரு பாரு. போன்ல பேசுனதை என் புள்ள கவனிச்சுட்டு ஓன்னு அழுதுச்சுமா என்கிட்ட. எங்க அப்பா எங்களுக்கு மட்டும் தான் நினைச்சா, ஷேர் ஆகி 3 வருஷம் ஆகுது, எங்க கிட்ட அன்பா பேசி 3 வருஷம் ஆகுது. எங்களை கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருந்தாரு. அதான் சொன்னேனே, கூட நான் வேலைக்காரி, அடிமை, பொண்டாட்டி இல்ல அடிமை, நான் தான் ராஜா அப்படின்ற எண்ணத்துல உன் கூட நான் எப்படியே வாழ்ந்துட்டேன். அப்ப கூட உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போல. வாழ்ந்தனா இல்லையா? எனக்கு என்ன நன்றி விசுவாசம் செஞ்சேன். இத்தனை நாளத்து குமுறலை கொட்டிட்டாங்க, 20 வருஷத்து குமுறல்ங்கிறாங்க. இன்னும் இருக்குது, கல்யாணம் ஆகி இன்னும் இருக்குது. இப்ப கோயம்பேடுல ஒரு பொண்ணு கூட ஸ்கூட்டர்ல போய்கிட்ட பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் போனதுனால என்னம்மா? அம்மா 10:15 மணிக்கு, நைட்டு 10:15 மணிக்கு, இப்ப நான் பேசி 1 வருஷம் ஆகுது. ஏன்னா உண்மையான அன்பு இல்ல. மூதேவி மிக்சர் அள்ளி தின்னம்மா, மிக்சர் அள்ளி தின்னதுக்கு பிள்ளைங்களுக்கு வைக்கலையே. நான் சொன்னேன், எங்க இருக்கிறவங்க எல்லாம் 50,000 60,000 தின்னும்போது ஒரு மிக்சர் அள்ளி தின்னவா எனக்கு உரிமை இல்லைன்னு மாராப்தனை பிடிச்சிக்கிட்டாருமா. டைவர்ஸ் பண்ணு, உன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல, நிம்மதி இல்ல. ஆமா ஆமா ஆமாமா, அது அல்பமா அது தெரியும். உங்களுக்குள்ள நிறைய போயிட்டு இருக்கிற விஷயங்களுடைய எதிரொலி. என் கூட வாழ வெறுப்பு வந்துச்சு, உனக்கு சுகம் புதுசா கிடைச்சிருச்சு, அதனால டைவர்ஸ்ன்ற வார்த்தை. அப்பதான் நான் யோசனை பண்ணேன். பைக் நான் சேமிச்சு வாங்கி கொடுத்தம்மா உனக்கு. அதுல என்ன உட்கார வச்சுன்னு போய் எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல கோயம்பேடு கொடுத்த பைக்கு 60,000 கொடுத்தவங்கிட்ட நீ சாட்சி இல்லன்னு சொல்வ. சாட்சி வைக்க முடியாது, குடும்பம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இங்க வந்து இங்க கிடக்குறேன், எனக்கு யாரு எனக்கு பேசுறது இருக்கு. 60,000 கொடுத்தா எப்படி சுத்தி வலிச்சு இது பண்ணாலும் நான் ஒண்டி தான் எல்லாத்தையுமே பேச அம்மா. இங்கேயும் அவங்க மட்டும் தானே இப்ப ஃபேஸ் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாம் அக்கா தங்கச்சி சொந்த பண்ண எல்லாம் உங்களுக்கு இங்க சீட்டு இருக்காங்க, காசு நான் மட்டும் தான் ஆள் இருக்குதுமா. 60,000 ரூபாய் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? சீட்டு போட்டு வச்சிருந்தம்மா, சீட்டு காசு எண்ணி கொடுத்து. நான் 20,000 ரூபாய் கொடுத்தது எங்க இருந்து அதெல்லாம் போச்சு? இரு, அதெல்லாம் இரு. 20,000 ரூபாய் எங்கம்மா போச்சு? 20 நிமிஷம் இரு, அங்க பேசிட்டு இருக்கேன். சீட்டு காசு கொடுத்த லேடி இருக்காங்கம்மா. எதுக்கு அந்த காசை வாங்கினேன்? 15,000 கம்மியா இருந்ததுமா. நான் என்ன செஞ்சேன், இல்ல எனக்கு 15,000 கம்மியெல்லாம் இல்ல, 50,000 ரவுண்டா கொடு. 10,100 ரூபாய் மகாசேமன்ற ஒரு NGO இது இருக்குதுமா, பணம் பைனான்ஸ் பண்றது, அந்த லோனு 50,100 ரூபாய். 10,100 ரூபாய் கூட 100 ரூபாய் கூட புருஷங்கிட்ட இருந்து வாங்குற காசை முழுசா கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க எல்லாம் சாட்சி இருக்கு. பிள்ளைங்களை கூப்பிட்டு கேளுங்க, நான் கொடுத்தேனா இல்லையான்னு. 60,000 அதுங்களை வச்சுதான் கொடுத்தேன். எனக்கு 1 ரூபாய் கூட குறை இருக்க கூடாது. 15,000 ரூபாய் குறையாகுதுன்னு அதெல்லாம் இல்ல, 50,000 ரவுண்டா வரணும்னுட்டேன். 10,100 ரூபாய் தனியா வாங்கி கொடுத்தா 50,000 அந்த சீட்டு காசை வாங்கி இருக்கிற ஐயா நான் சீட்டெல்லாம் குடிப்போமா, அந்த காசெல்லாம் எடுத்து ரவுண்டா 50,000 உன் கையில கொடுத்த. நீ நானும் தான் போனோம். வாங்கும் போது தான் சொன்ன, தாரா உன் பேர்ல தான் நான் வண்டி வாங்குவேன். ஆனா அங்க போய் உன் பேர்ல வாங்கினேன். அப்ப கூட கண்டுக்கல, நம்ம புருஷன் தானே வாங்கட்டும். அந்த வண்டியில ஏமா இந்த பக்கம் கேஸ் வாங்கின ஒண்ணு, இந்த பக்கம் 2 ஒண்ணு, ஆப்போசிட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். நீ வேற எவன் கூடனா நான் பைக்ல போறதுக்கு ஆசைப்பட்டா கூட நீ வேதனைப்படலாம், உன் கூட உட்காந்து வரதுக்கு தானே நான் ஆசைப்படுறேன். என்ன புருஷன் கூட உட்காந்து வரணும்னு ஆசைப்படுறியா நீ? ஆசை கேப்பாரா? சத்தியமாமா கேட்டுட்டு இந்தா காசை கூட கொடுக்கல, நீ ஆட்டோல போ, நான் பைக்ல எல்லாம் இட்டுன்னு போக மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது உன்னை உட்கார வச்சுன்னு போறதுக்கு சொன்னாருமா இவரு. என்ன அப்பதான் நினைச்சேன், அப்போ நீ எங்கேயோ ராங்கா போயின்னு இருக்கிறேன். இப்போ அவங்களுடைய பயம் என்னன்னா, நீங்க பல பெண்களோட பழகிட்டு தங்கூடையும் பழகினா தனக்கு ஏதாவது வியாதி வந்துரும்னு பயப்படுறாங்க. நம்பர் 1. சரிங்க, அது அது முக்கியம். மன ரீதியா, அது உடல் ரீதியா. மன ரீதியா எங்கிட்ட அன்பு இல்லாம நீ பிற பெண்களோட எல்லாம் பொழுதுகிட்டு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட எப்படி நான் வந்து உனக்கு எப்படி நான் மனைவியா இருக்க முடியும்னு அவங்க கேக்குறாங்க. அதுவும் 2மே ரொம்ப நியாயமான கேள்வி. குடினாலதான் அவருக்கு அடுத்த பிரச்சனை வருது. நான் குடிகாரர்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்காங்க, நான் பாத்துட்டேன். என்ன எதுக்கு குடிக்கணும்? நான் நல்லா இருக்கிறேன், உங்ககிட்ட உண்மையா இருக்கிறேன், 3 பிள்ளை பிகினிங்லயே குழந்தைகள் எல்லாம் அவருக்கு ரொம்ப பாசம் அந்த இருக்கு. பிள்ளைங்க இல்லம்மா, அன்பா பேசி 3 வருஷம் அது கூப்பிடுற பிள்ளைங்களை கேளுங்க. மனசுக்குள்ள பெருமை இருக்கும், நம்ம பசங்க நல்லா படிக்கிறாங்கங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு பொம்பளை கிராஸ் ஆயிருக்கிறா, விடுங்க, அதெல்லாம் டெம்பரரி தானே. இல்ல நம்பர் டிலீட் பண்ணாரு. இப்போ விடுங்க அது வந்து அதாவது அவளை கண்டுபிடிங்கம்மா, அவ வாழ்க்கை நட்டிட்டு இருக்காரு, குழந்தை கூட இருக்கும், குழந்தை இருக்கோம்மா, அவளை வர வைங்க, அவளை நான் பாக்கணும், அவ கூட தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரு. சொல்லாத கொள்ளாத ஊருக்கு போறாரு, வராரா வீட்டுக்கு வராரு.
டெய்லி வருவாரா எப்படி? வருவார், வீட்டுக்கு வருவார். திடீர்னு சொல்லாத கொள்ளாத வேலைக்கு ஊருக்கு போவார். 4-5 நாள் வர மாட்டாரு. திடீர்னு ஊருக்கு போவாரு. எனக்கு தெரியவே தெரியாது இவர் ஊருக்கு என்னைக்கு போறாரு. நீங்க எந்த அத்தை பொண்ணோட டவுட் பட்டீங்களோ அந்த அத்தை பொண்ணு இப்ப உங்களுக்கு அண்ணியா இல்ல, ஆமா. செட்டில் ஆயிடுச்சு. இல்ல அத பத்தி நீங்க விட்டு இல்லம்மா. இந்த பல பெண்களுடைய பழக்கம்ங்கிறது உங்களுக்குள்ள சரியான உறவு இல்லாம இருக்கிறதுனால பிற பெண்களுடைய நான் விட்டுருவோமா. விபச்சாரி அது சொல்லிருக்காரு. விபச்சாரி கிட்ட போன விபச்சாரி ஒரு கோயம்பேடுல நின்னா தனியா போறேன் என் கூட வா அப்படின்னு சொல்லுவாளா? பஸ் ஸ்டாப்ல நின்னுங்கன்னு இவரு எத்தனை முறை நீ அங்க போயிருந்தீங்கன்னா அவ கூட போயிருந்தீங்கன்னா அவ தனியா பயந்துன்னு உன்ன கூப்பிடுவா. என் புள்ள அத காதல கேட்டுட்டு அவன் இவர்கிட்ட பேசுறதே இல்லம்மா. NSS கேம்புக்கு போயிருக்கான். +2 ஃபர்ஸ்ட் நல்ல மார்க் எடுப்பான். அவன் இவங்கிட்ட பேசவே இல்ல. இப்போதைக்கு அவன் இல்லன்னா அருமையான குழந்தைக இந்த மாதிரி அப்பா அம்மா அந்த பொம்பளை வர வைக்கணுமா. வாழ்க்கை நடத்தின்னு குடும்பம் குழந்தை இருக்குது. 3 வருஷம் புரியவே மாட்டேங்குது. அந்த ஏன் அந்த நீ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனைவிக்கு தெரியுங்க அம்மா கணவர் என்ன பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா அந்த நம்பரை ஏன் நீ டிலீட் பண்ணுவ? அந்த நம்பரை கண்டுபிடிச்சு வர சொல்லுங்கம்மா. வர சொன்னாதாம்மா நான் என்ன பதில். இல்லைன்னா இங்க இருந்து நான் போவே மாட்டேமா. உங்க காலிலே வந்து கண்டுருவேன். போக மாட்டேமா. நான் இவர் பேசாம அந்த பொம்பளை தெரியாத இருக்காது. நான் விபச்சாரியா இருந்தா அவ கூப்பிட மாட்டான். நீ கூப்பிட்டா போயிட்டு. அதாவது அப்படிப்பட்ட பெண்களா இருந்தா கூட பரவாயில்ல. இது குடும்பம் நடத்துறதுனால உங்களுக்கு வந்து அது எந்த மனைவிக்கும் அந்த ஒரு பாதிப்பு. அந்த பொம்பளைங்க அதாவது நீங்க அப்படி தொழில்முறை பெண்களா இருந்தா பிரச்சனை இல்ல. என் கண்ணு முன்னாடியே பேசினாருமா. நீ பயப்படாதம்மா. ஏய் பைத்தியக்கார, நீ பயப்படாதடி. நான் இருக்கேன்டி. என் எதிர்க்கே பேசுற. அந்த நம்பரை கண்டுபிடிச்சு அதுக்குதாம்மா நான் இங்க வந்தேன். ஏன்னா என் வாழ்க்கை போனா பரவாயில்ல. எனக்கு புருஷன் இப்ப தேவையில்லை. என் 3 பிள்ளைங்களுக்கு உண்மையான அப்பா வேணும். அதுங்க வாழ்க்கை ஷேர் ஆகக்கூடாதுமா. என் 3 பிள்ளைங்க தங்கமான பிள்ளைங்க. ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. அந்த ஊர்லயே அவ்வளவு கௌரவமா வளர்த்தோம் நாங்க. நான் எனக்கும் அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வராது. அவ்வளவு அழகா வளர்ந்தோம். உனக்கு நல்லா தெரியும் எப்படிப்பட்ட குடும்பம் நாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை இங்க வர வைக்கணுமா. அதுக்குதாம்மா நான் இங்க வந்தேன். இனி உங்களுக்கு இந்த கணவன் வேணும்னு தான் நினைக்கிறீங்க இல்லையா? இந்த கணவன் வேண்டாம்னு நினைக்கிறீங்க? வேணும்மா. உங்களுக்கு இந்த மனைவியும் இந்த குழந்தைகளையும் கூட சேர்ந்து வாழணும்னு இருக்கா, இல்ல இவங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடலான்னு இருக்கா? எனக்கு இதுக்கு பிறகு அவங்களோட கூட இருக்கிறது வந்துட்டு அந்த அளவுக்கு மனசுக்கு நல்லா இருக்கு. நான் தனியா இருக்கிறேன். என் சம்பளம் எல்லாம் ஒட்டு மொத்தமும் எல்லாமே என் பிள்ளைங்க, என் குடும்பம். அவ்வளவுதான். என்ன எங்க வேணாலும் என்ன டெஸ்ட் பண்ணுங்க. நான் எங்க இருக்கிறேன்னு பாருங்க. இப்போ கூட துணி எடுத்து ஆஃபீஸில் வச்சுட்டு ஆஃபீஸில் தான் படுத்தேன். மைண்டு டார்ச்சர் ஆகிடுச்சு. அவங்க வாயில வல்கர் வேர்டு வராதுன்னாங்க இல்லையா? அந்த வல்கர் வேர்டை வந்துட்டு நான் நைட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தேன். பேசணுமா அம்மா? அதை கேட்டீங்கன்னு சொன்னா வருஷமா நான் பேசணும்னா இப்போ நீ இன்னொரு பொம்பளை கூட சுத்துறன்னு அந்த இன்னொரு பொம்பளை கூட சுத்துறன்னு சொல்றாங்களே. எங்கயாவது ஒரு நாள் அவளை வரவை. ஒரு நிமிஷம்மா, அவங்க சொல்றது கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க, அப்புறம் நம்ம மறுபடியும் பேசுவோம். இது நாள் வரைக்கும் என்ன எங்கேயாவது ஒரு நாள், இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லிடுறேம்மா. நானும் அவனும் ஒன்னா தான் தார் பாய்கட்டில் வேலை செஞ்சோம். அன்னையிலேருந்து அண்ணன் உயிரை விட்டுவான். அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு முதல்ல ஆசீர்வாதம் நான் நம்ம கிட்ட தான் வந்து வாங்குறான். அவன் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கினார். வார்த்தை பிரயோகம் வந்து ரொம்ப முக்கியம். அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். அவர் எப்படி கேவலமா இவ்வளோ மோசமா பேசினா எப்படி வீட்டுக்கு வருவாங்க? இல்லன்னு சொன்னா அப்ப நான் என்ன இல்லம்மா, நீங்க ரைட் உங்க இதுல, பட் அவர் எப்படி வீட்டுக்கு வருவாரு இப்படி வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு? ஆமா, நான் செஞ்ச உண்மை, இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லணும். நீங்க ஒத்துக்காதப்பே ஒத்துக்கிட்டா என்ன ஆகுங்கிற பயம் இல்லையா? இவ்வளவு நாள் வாழலாமா? அப்படி இருந்திருந்தா மேடம், நான் மெட்ராஸ்ல தான் இருக்கிறேன் மேடம், நல்லா புரிஞ்சுங்க. நான் எங்கேயும் ஓடல. அப்ப இதனால கூட நான் குடும்பம் பண்ணி இருந்திருந்தா நான் எங்கேயாவது போய் இருக்கணுமா இல்லையா? காலையில ஆபீஸ் போறேன், விடிய காலம் 4:30 மணிக்கு எழுந்திருப்பேன், குளிப்பேன், சாமி கும்பிடுவேன், கஞ்சி ஏதா இருந்தா குடிப்பேன், இல்லடானா நேரா கிளம்பி சமையல் பண்ணி கொடுப்பாங்களா? சமையல் முடிஞ்சா சீக்கிரமா எந்திரிச்சு பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு முடியாத பண்ணாத விடுவாங்க. மேக்ஸிமம் நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு சொல்லிடுவேன். நீங்க உங்க வீட்டுல இருந்துட்டு கிளம்பி போறீங்க, ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வரவருக்கு காலையில எந்திரிச்சா என்ன செய்யணுமோ அந்த பணிவிடை செஞ்சு அனுப்பணும். அவர் போயிட்டு வரும்போது எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். அதுதானே மெயினானது. சோத்துக்கே நான் ஹோட்டல் சோறு துண்ணுக்கிறேன். வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணணும்? என்னுடைய எதிர்பார்ப்பு சொல்லுவேன். நான் தவறு பண்ண பொண்டாட்டி வச்சுக்கணும். இந்த பொண்டாட்டி வச்சுன்னு இருக்கிறோம் எப்படி நல்ல புள்ளைய நல்ல முறையில் வளர்க்க முடியும், சொந்த பந்தத்துக்கு செய்ய முடியும், உங்க சொந்த பந்தத்துக்கு செய்ய முடியும், நான் உன்னோட கூட குடும்பம் பண்ண முடியும், ஆபீஸ் ஒர்க் எப்படி பார்க்க முடியும். என்னுடைய ஆபீஸ்ல ஏல இருந்து எல்லாருக்கிட்டையும் போட்டு பேசுங்க மேம். பழனி இந்த மாதிரி மோசமானவன் சொல்லிட்டு நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். போன் போட்டு கேளுங்க. நானே சொல்லமா, அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு அவங்க ஆபீஸ்ல. ஆமாமா, பார்த்தாலுமே நீட்டா டீசென்ட்டா இருக்காரு, பேசுறதுல ஒரு கண்ணியம். ஆக்சிடென்ட் ஆகி நீ கொலைகாரனா வருவனா, நான் செத்து போயிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆகி என்ன சொல்றாங்க? நீ வண்டில போற. நான் சொல்லமா அந்த வார்த்தையை நான் சொல்ல. சரிமா சொல்லு. என்ன சொன்னாங்க? ஆக்சிடென்ட் ஆகி நீ கொலைகாரனா ஆயிடுடா. வண்டில போற. வண்டி சாவி எடுத்துனாங்க, பீரோ சாவி எடுத்துனாங்க. ஆமா, வண்டி சாவி வந்துட்டு ஆபீஸ் ரூம் சாவி எடுத்து போய் வச்சிருந்தேன். அந்த சாவியும் தூக்கினாங்க. எங்க ஆபீஸ்ல வந்துட்டு ஆர்எஸ் கிட்ட போய் சொன்னேன், சார் சாவி வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆபீஸ் சாவி இல்லாம இன்னொரு ஆர்எஸ்க்கு ஃபோன் போட்டு காலையில் ஆபீஸ் ரூம் திறந்து துணி எடுத்துன்னு வந்துட்டேன். தூக்க முடியல, மென்டல் டார்ச்சர் ஆகுது. வரும்போது
அப்படின்னு திட்டின்னு இருக்கிறாங்களா? அது எனக்கு துப்புனம்மா அம்மா நான் துப்புனேன். இல்ல. அது வந்துட்டு என்ன பண்ணா இன்னொருத்திக்கு ஃபோன் பண்றேன் நீ ஏன் எதிர்க்க? ஒரு நிமிஷம் நான் வரேன் உங்ககிட்ட. அது வரைக்கும் நீங்க பேசக்கூடாது. சரி. எவ்வளவு தூரம் கண்ட்ரோலா இருக்காங்கன்னு பாக்குறேன். கொஞ்ச நேரம் அவர் முடிக்கிற வரைக்கும் நீங்க பேசக்கூடாது. சரி. இந்த மென்டல் டார்ச்சர்னால தான் நான் துணி எடுத்துன்னு வெளில வந்தேன். அது வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். இப்போ ஆஃபீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு வேலையை முடிக்கிறோம், அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வரேன். எதுக்கு என்ன விட்டு விலகணும்? ஐயோ அது ஒரு டைம். சில பேருக்கு சில நேரங்காலம் அப்படி இருக்கு. சில பேர் வாங்கிட்டு வந்த வரம்பாங்க. அதை டக்குன்னு இவ்வளவு அவசரப்பட்டா அப்புறம் அவருக்கு எவ்வளவு அவசரப்பட்டு நீங்க அவரை காயப்படுத்திருப்பீங்க. வார்த்தைகள் ரொம்ப கடுமையா பேசுறீங்க. நான் உங்களுக்கு இப்ப என்ன இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டோமா, இல்ல அவரு தான் என் ஒய்ஃப் வேண்டாம் எனக்குன்னு சொல்லிட்டாரா? ஒண்ணுமே நடக்கல. ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இப்ப இதை காமிச்சு அவரை இன்னும் அசிங்கப்படுத்தி இது பண்ணணுமா? அந்த பொண்ணு அந்த பையன் வேண்டாங்கிறாரு. அவரு பையனையும் பேச வைக்கணுமா? வந்து பேச வைமா. சரி போன்ல பேசலாம். பொண்ண வர வச்சு சரி, கட் பையன் பண்ணி பேர் விடணுமா? என்ன? ஐயா முன்னாடி பையன் கட் பண்ணி பேர் விடணும். என்ன? சரவணகுமார். ஹலோ ஹலோ சரவணகுமாரா? ஆமாங்க சரவணகுமார், நான் ஜீ தமிழ்ல இருந்து நிர்மலா பெரியசாமி பேசுறேன்ப்பா. இப்ப பேசுற மாதிரி நிலைமையில இருக்கீங்களா? தனியா இருக்கீங்களா? பேசுறேன் மேம், பேசுறேன், சொல்லுங்க. ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பா உங்க அம்மா வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ம். அப்பா வந்து இப்ப ஏதோ ஒரு அதாவது ஒரு மகன் கிட்ட இப்படி கேக்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு. ம். உங்க அப்பா வந்து இப்ப சமீபமா 3 வருஷமா வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டு அதுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கிறதாக உங்க அம்மா ரொம்ப கடுமையா சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகத்துக்கு அடிப்படையா நீங்க தான் ஏதோ ஒரு போன்ல பேசுறத கேட்டு சொன்னதாக சொல்றாங்கப்பா. ஏன்னா அது அவர் இல்லவே இல்லைன்னு அவர் தாய் மேல சத்தியம் பண்றாரு. என்ன நடந்தது தம்பி? இல்ல மேம், அவங்க ஒரு நாள் நைட் வந்து நானும் அண்ணன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி. போன் வந்தது. அப்பா எப்பவுமே போன் பேசும்போது நல்லா சத்தமா பேசுவாரு, சிரிச்சுட்டு போல்டா பேசுவாரு. ஆனா சில அதாவது ஒரு 2-3 போன் வரும்போது அன்னைக்குதான் நான் கேட்டேன் வாய்ஸ். நீங்க எடுத்தீங்களா அப்பா போன? இல்ல அவர் பேசிட்டு இருந்தாரு பக்கத்துல உட்காந்து, நல்லா கேட்டுச்சு வாய்ஸ். ஓ ஓகே. யாரோ லேடி பேசுனாங்களா? ஒரு 10-15 இருக்கும். லேடி தான். கோயம்பேட்ல இருக்கேன் வா அப்படின்னாங்க. இங்க வந்து ஏதோ பேசினாங்க, இப்ப எப்படி வர முடியும் அப்படின்னு அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. என்ன எப்பவுமே போல்டா பேசுவாருன்னா, அதுக்கப்புறம் ஒரு சண்டே அப்பதான் அம்மா பார்த்தாங்க. அப்பயும் அப்பதான் பேசுறாரு. எனக்கு அந்த மாதிரி அப்பா இத சொல்லணும் அப்படின்னு இல்ல, இவர் ஏன் இப்படி பண்ணாரு? எப்பவுமே நல்லதானே பேசுவாரு, எங்க கிட்ட ஏன் மறைக்கிற மாதிரி பேசுறாரு? இந்த வாட்டி சரவணன், நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்கப்பா? +2. +2 படிக்கிற பையன் இந்த காலத்துல 17 வயசான பையனுக்கு உங்களுக்கு உலகம் வரும் தெரிஞ்சவரு. அம்மா ஏற்கனவே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அம்மா வந்து தங்கிட்ட தன் கணவர் முழு பிரியத்தோட இல்லைங்கிற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு கடுமையா இருக்கு. ஆக்சுவலா மன ரீதியாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்க அம்மா அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த விஷயத்துல உங்க அப்பா வந்து காரணமா இருக்கலாம். அந்த டைம்ல நீங்க பெரிய பையன் உங்க அப்பாவையே கேட்டிருக்கலாம், அதை அம்மாட்ட சொல்லி அவங்க இன்னும் வேதனைப்படுறாப்புல. இல்ல நீங்க அதை போய் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆம்பளை பையன் அம்னானு நீங்களும் சேர்ந்து. இல்ல உங்க அப்பாவே 2 பேரும் தனியா கூட்டு போய் ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு கேட்டிருக்கலாம். அதை அம்மா கிட்ட சொல்லி அம்மா வந்து இன்னைக்கு வந்து அதை திருப்பி அந்த ஒரு பாயிண்ட விட்டு உங்க அம்மானால வெளியிலேயே வர முடியல. அப்பாவை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும் தான் எனக்கு. அதனாலதான் அப்பான்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா அந்த மாதிரி பார்த்ததுல இருந்து நான் சொல்லிருக்க மாட்டேன். தம்பி பார்த்தது போன்ல தானப்பா பாத்தீங்க. என்ன நடந்ததுன்னே முழுக்க அவர்கிட்ட உட்காந்து ஏன்பா அப்படி பண்ணீங்கன்னு ஓப்பனா பேசிருக்கலாமே. நீங்க 3 பேரும், உங்க அம்மா இல்லாம 3 பேரும் உட்காந்து உங்க அப்பாட்ட பேசலாம். வளர்ந்த குழந்தைக்கு தானே, ஏன் பேசல? பேசாம அப்பாவும் இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சவரு, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறவரு, அவர் அம்மாட்ட சொல்லி அவங்க ஏற்கனவே ஒரு மனநிலையில இருக்கிறவங்கள இன்னும் அவங்க சொன்னது தப்புன்னு சொல்லல, பட் உங்க அப்பாவை கேட்டது வெரிஃபை பண்ணிக்கிட்டு உங்க அம்மாட்ட சொல்லிருக்கலாம். வேற எதுவும் பாக்கல இல்ல, வேற லேடியோட வெளியில அப்படிலாம் பாக்கல இல்ல நீங்க? அப்படிலாம் இது வரைக்கும் எதுவும் சொல்ல. ஏன் அது மாதிரி பண்றாருன்னா அம்மா கிட்ட சொல்லி கேட்டாங்க. சரி ஓகேப்பா, சரி தேங்க்ஸ். நீங்க போய் பாருங்க, வேலையை பாருங்க. பையன் சொன்னா இல்லையா, அதுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு சின்ன தவறு நடந்துச்சு. என்ன தவறுன்னு சொல்லிட்டுங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு அவங்க கேட்டதுனால நான் சொல்றேன். அமைதியா கேட்கணும். ஏன்னா இது வந்துட்டு வெளியே தெரியக்கூடாதுன்னா அசிங்கமான விஷயம் இல்லை. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருந்து நான் பேசலன்னு சொல்லிட்டு சொல்ல வரல. அது வேணான்னு சொல்லதான் நான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். என்ன விஷயம் தெரியுங்களா? எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபோடு கூட வந்த வயசுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனேன். மேரேஜ் எல்லாம் கும்பலாக போனப்போ அங்கே ஒரு லேடி பேசினிருந்தாங்க. அவங்ககிட்ட என்ன சார் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினிருக்கும்போது எல்லாம் கும்பலாக அவங்க பொண்ணு சைடாக மாப்பிள்ளோட சைடு இருந்துட்டு போய் ஜாலியாக எல்லாம் பேசினிருக்கும்போது எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னா எல்லாம் ஏபி ஸ்டாஃப் அப்படின்னா, அப்போ ஏதாவது கரண்ட் விஷயமான ஏதாவது உங்கள்கிட்ட பண்ணலாமா, என்ன வந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் ரிலேட்டிவ் யாரும் இல்லை மெட்ராஸில் எங்கள் சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க, அப்படி ஏதாவது வந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா, ஏதாவது விஷயம் கேட்கலாமான்னு. தாராளமாக சொல்லலாம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், ஈபியில் தான் இருக்கிறோம், கோயம்பேட்டில் தான் இருக்கிறோம். அது நம்பர் கொடுத்து நான் தான் கொடுத்த நம்பர்.
அவங்க இங்கே வந்துட்டு கோயம்பேட்டில் அவங்க ரிலேட்டிவ் வீடு, உண்மையிலே சொல்கிறேன் மேடம், அவங்க ரிலேட்டிவ். நீங்கள் என்ன எங்கே இட்டுன்னு போயிட்டு ப்ரூவ் பண்ணி இது நான் பண்ண. நம்புறேன், சொல்லுங்க. அவங்க இங்கே வந்துட்டு கிளம்பும் போது என்ன சொன்னாங்க, சார் இங்கே தான் சார் வந்திருக்கிறேன், வரீங்களா? நான் சொன்னேன், இல்லைம்மா மழை பெஞ்சது என்னால் வர முடியாது, வேணாம்ப்பா நீ கிளம்பு, நான் இங்கே வந்துட்டு கிளம்பி வர மாதிரி எதுவும் கிடையாது, நான் 6 மணிக்கு தான் நான் ரீடிங் போகிறேன், வேணாம்ப்பா நீ கிளம்பு ஐயா, நான் வந்து இந்நேரத்துக்கு வேணாம், நான் வர மாதிரி இல்லை. ஒன்றாச்சுங்களா, நான் டெலிட் பண்ணிட்டேன் அந்த நம்பரை, நமக்கு தேவையில்லாது. ரெண்டாவது, இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன உடனே இவங்க வந்துட்டு போய் அதுக்குள்ளே திட்டு வந்துட்டாங்க, எதுக்கு இங்கே இருக்கிறான் போகிறான் வரான்னு திட்டுன்னு இருந்தாங்க பாரு, பையன் சொல்லிட்டான்னு சொல்லி சொன்னால. மறுபடி அந்த அவங்கக்கிட்ட என்ன சொல்லிட்டேன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு என் பையன் வந்துட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னதை என் பையன் கேட்டு போய் சொல்லிக்கிறான், அதனால பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி இதாகிடுச்சு, தயவு செஞ்சு எந்த விதத்துலையும் என்கிட்ட அந்த டச் இருக்கக்கூடாது, ஃபோனுக்குன்னு பண்ணாதீங்கம்மா, முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு இடையில எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கன்சியூமர் பிரியா கர்ணிகர் ஸ்ட்ரீட்னு இருக்கும் நம்பர், அந்த நம்பர் வந்துட்டு அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவங்க நம்பர் இவங்க உடனே செல்லு எடுத்துன்னு போயிட்டு யாரெல்லாம் லேடிஸ் நம்பர் இருக்குது எல்லா நம்பரையும் நோட் பண்ணிவிட்டு யாருக்கு பண்ணாங்கன்னு தெரியாது. அதில் அந்த கன்சியூமர் என்கிட்ட வந்துட்டு நீங்கள் யாருன்னு சொல்லி அவங்க ஃபோன் போட்டோடனே அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன், சார் பழனி சார் என்ன உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் பிரச்சனைனாங்க. என்ன மேடம் சொல்லுங்கள், ஒன்றும் இல்லையா அப்படின்னா. இல்லை ஃபோனை போட்டு என்னங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்க வல்கரா, எனக்கு ஒன்றுமே புரியல, பொம்பளை பொறிக்கின்ற அளவுக்கு நீங்கள் என்னங்க பண்ணியிருக்கிறீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னேன், இல்லை மேடம் இது போல் வந்துட்டு நான் வெளியில் பொம்பளை வச்சுன்னு குடும்பம் பண்ணிக்கிறேன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் காலையில் வேலைக்கு வரேன், நைட்டு வீட்டுக்கு போகிறேன், சாயந்தரத்தில் கொஞ்சம் லேட்டாக போனால் அங்கே ஒரே சத்தமாக இருக்கிறதுனால போவேன், பொறுமையாக போய்ட்டு பண்ணேன். நான் எத்தனை மணிக்கு கிளம்புறது எங்கள் ஸ்டாஃப் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு தான் 6 மணிக்கு 7 மணிக்கு இங்கே இருந்தால் ஆஃபீஸ்லேருந்து. அப்போ நீங்கள் இந்த மாதிரி உறவுகள் இல்லைங்கிறீங்க ஆணித்தரமா? இப்பவும் சொல்கிறேன் மேடம், நீங்கள் என்ன எங்கே இருந்தாலும் வாட்ச் பண்ணிட்டு நல்லா கவனிங்க, நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க. வர இது மாதிரி தப்பான உறவுகள் ஏதாவது இருக்கா இல்லையா? கடவுள் மேலானே அந்த தப்பான உறவு சந்தேகப்படுற மாதிரி வேற ஒரு குடும்பம், வேற ஒரு பெண், ஒரு குழந்தை இருக்கா இல்லையா? ஒரே வார்த்தையில சொல்றேன், கடவுள் மேலானே, அதுக்கு மேல நான் வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. இல்ல முழுக்க உங்க மனைவி உங்க மேல இப்ப சந்தேகம் தான் பட்டுக்கிட்டு அவங்களும் துன்பப்பட்டு எதையுமே ப்ரூவ் பண்ண முடியல அவங்களால. என்ன இதே சொல்லி வாழ்நாள் முழுக்க இதே சொல்லி தான் என்ன பண்ண எனக்கு. நீங்க சொல்லுங்க. சரி போது தாரா, ஆரம்பத்துல உங்க மனசுல அவரு வந்து வருத்தம் வர்ற மாதிரி குழப்பம் வர்ற மாதிரி நடந்திருக்காரு, அதை வந்து அவரும் மறுக்கல, ஓப்பனா ஃபுல்லா ஒத்துக்கலைனால அவரை வந்து சொல்லிட்டாரு, இப்படி இருந்தது அதை சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க பழகிட்டும் இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அது இப்ப வேண்டாம், வேற ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்ட பொண்ணு, அது வேண்டாம், அது முடிஞ்சு போச்சு. அப்ப வந்தது அந்த சந்தேகம் உள்ள பூந்து உங்களுக்கு வந்து அதை கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. யார்கிட்ட பேசினாலும் எதை பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதை வந்து அப்படியே உங்களுக்கு வந்து தொந்தரவா. இப்ப ப்ரூவ் பண்ணுங்க, அப்ப நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு போன் வந்ததுங்கிறதுக்காக போட்டு போன் வந்தது, என் புள்ள சொன்னது 10:15 மணிக்கு ஒரு லேடி பேசுறாங்க, நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பசங்க மேல என்ன பண்ணிருக்கீங்க, அவர் உங்க அப்பா ஒரு மோசமான ஒரு மாதிரி ஒரு மாதிரி சின்ன வயசுல இருந்து வளர்த்திட்டீங்க. சின்ன பிள்ளைகிட்ட என்ன சொல்றாங்க, அவன் பொம்பளை பொறிக்க அவன் சொல்றது கேட்டுங்கற, அப்படியே சொல்லி அந்த பசங்களுக்கும் அப்பா வந்து சரியில்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலை. ஒரு கட்டத்துல எங்கயாவது ஓடி போயிடலாம் தெரியாதுமா, என் புள்ள சொல்லிதான். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது, ஒரு அருமையா ஒரு பயங்கர ஒரு நல்ல ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் தேவைப்படுது. அப்படி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, எப்படி பண்ணணும்ங்கிறது உங்களுடைய விருப்பம். இல்லம்மா, இது எனக்கு வாழ்க்கை வேணாம், எனக்கு ஏன்னா பேசாம அவரை கூட்டிட்டு போய் சந்தோஷமா நிம்மதியா வாழுங்க. அவர் போய் சொல்றாரு, நல்லா தெரியுது, நான் போன் பேசுனேன் என் காதால கேட்டேன், அவர் போய் சொல்றாரு. இன்னமும் நான் இதுக்கு மேல நான் என்ன மேடம் செய்ய, எனக்கு வேணாம். அம்மாவுக்கு நாங்கள் மறுபடியும் கவுன்சிலிங் கொடுத்து அனுப்புறோம், யாராவது ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலிங் கொடுத்து அவங்க மைண்டை முதல்ல காம் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க அது வரைக்கும் நீங்க எங்க வீட்டுல இருக்க பிரியமோ இல்ல வெளியில இருக்க பிரியமோ இருந்துக்குங்க, சரியா? நீங்க எங்க இருப்பீங்களோ இருந்துக்குங்க. அப்படி ஏதாவது தவறான நடவடிக்கைகள் இருந்தா தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. உண்மையிலேயே சொல்றேன், நீங்க என்ன எங்க வேணாலும் வாட்ச் பண்ணிட்டு எனக்கு பண்ணுங்க. இல்ல நினைக்கிற மாதிரி, அதாவது உங்க மேல ஒரு பெரிய தவறை என்னால கண்டுபிடிக்க முடியல, அவங்க சொல்றதை தவிர வேற எதுவுமே உங்களால கண்டுபிடிக்க முடியல, யாருமே உங்களை பத்தி எந்த வார்த்தையும் தவறா சொல்லல. அதனால நீங்க வந்து வருத்தப்படாதீங்க. வருத்தப்படலாம். மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். சொல்வதில்